தொடர்ந்து நேரலையை பார்த்து வருகிறோம். சென்சார் சான்றிதழ் உத்தரவுக்கு தடை விதித்து தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலையில் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு உடனடியாக UA சான்றிதழ் வழங்க தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்த நிலையில் அந்த உத்தரவுக்கு தற்போது நடைபெற்று வந்த அந்த விசாரணையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உத்தரவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அந்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். மேல்முறையீட்டில் அவசரம் ஏன் எனவும் நீதிபதிகள் தரப்பிலிருந்து கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட உத்தரவை ரத்து செய்ய கோராத போது ரத்து செய்தார் தனி நீதிபதி. இன்றே மேல்முறையீடு செய்ய வேண்டும் என அவசரம் ஏன் எனவும் நீதிபதிகள் தரப்பிலிருந்து கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு உடனடியாக UA சான்றிதழ் வழங்க உத்தரவிட்ட அந்த உத்தரவு தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விவரங்களை எம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்கி நாம் கேட்கலாம். மதியழகன், நீங்க பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு அந்த 2 சட்ட வாய்ப்புகள் இருக்கு, அதை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, அதை தொடரலாம். தற்பொழுது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இரு நீதிபதிகள் அமர்வு தனி நீதிபதியுடைய உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து வழக்கினுடைய விசாரணை 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து அவர்கள் பதில் மனு தாக்கல் பட தயாரிப்பு நிறுவனம் பதில் மனு தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு இருக்கிறது. இந்த நிலையில் படம் எப்பொழுது வெளியாகும், பொங்கலுக்குள் வெளியாகுமா என்ற பல்வேறு கேள்விகள் எல்லாம் ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த கேள்விக்கான விடை என்பது நீதிமன்றத்தினுடைய கையில் தான் இருக்கிறது. அதுவும் பட தயாரிப்பு நிறுவனம் என்ன மாதிரியான தங்களுக்கு முன் இருக்கக்கூடிய வாய்ப்பை கையில் எடுக்கப் போகிறது என்ற கேள்வி இருக்கிறது. 2 வாய்ப்புகள். ஒன்று, இந்த இரு நீதிபதிகளினுடைய இடைக்கால உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு சென்று உச்சநீதிமன்றத்தில் தங்களுக்கு தேவையான நிவாரணத்தை பெறுவது. அதாவது இந்த இரு நீதிபதிகளினுடைய இடைக்கால உத்தரவை ரத்து செய்து தனி நீதிபதியினுடைய உத்தரவை உறுதி செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் அவசரமாக ஒரு மேல்முறையீடு செய்து அதனை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று திங்கட்கிழமையே அவர்கள் முறையீடு செய்ய வேண்டும். அந்த முறையீட்டை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு வழக்கை எப்பொழுது பட்டியலிட சொல்கிறது என்பது முதலாவது விஷயம். ஒருவேளை திங்கட்கிழமை புதன்கிழமை பட்டியலிட சொல்வார்களா என்பது அது உச்சநீதிமன்றத்தினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. அதே வேளையில் உச்சநீதிமன்றத்திற்கு அடுத்த வரக்கூடிய புதன்கிழமை விடுமுறை நாள். எனவே செவ்வாய்க்கிழமை வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கூடப்படுமா அல்லது வழக்கமான நடைமுறைப்படி, அதாவது மனு தாக்கல் செய்தால் வழக்கமான நடைமுறைப்படி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமா என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது. ஒருவேளை உச்சநீதிமன்றம் இவர்களது மனுவை அவசர வழக்காக விசாரிக்கும் பட்சத்தில் எப்பொழுது விசாரிக்க போகிறது, அப்படி விசாரித்தாலும் இவர்களுக்கு தேவையான நிவாரணம் கிடைக்குமா என்பது முதல் கேள்வி. அடுத்ததாக, அந்த வாய்ப்பை நாடாமல் உயர்நீதிமன்றத்திலேயே வழக்கை நடத்தலாம் என்று அவர்கள் முடிவு செய்து நடத்தினாலும் இந்த கேள்விக்கு படம் எப்பொழுது வெளியாகும் என்ற கேள்விக்கு 21ஆம் தேதியே விடை பிடித்து விடுமா என்பதும் ஒரு கேள்வி. ஏனென்றால் 21ஆம் தேதி அந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் பதில் மனு தாக்கல் செய்யவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. பதில் மனு தாக்கல் செய்த அன்றே வாத பிரதிவாதங்கள் முடிந்து தீர்ப்பு அளிக்கப்படுமா என்பதும் ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதாவது 21ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வந்தாலும் கூட அடுத்தடுத்த நாட்களிலும் இந்த வழக்கினுடைய விசாரணை நகருமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றாலும் நீதிமன்றம் அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்றுக்கொள்ளுமா, உடனடியாக விசாரிக்கப்படுமா, அப்படி விசாரித்தால் கூட இவர்களுக்கான நிவாரணம் கிடைக்குமா என பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. 2 சட்ட வாய்ப்புகள் இருந்தாலும் கூட கேள்விகள் நிறைய இருக்கின்றன. இந்த கேள்விகளுக்கான பதில் நீதிமன்றத்தினுடைய கையில் இருக்கிறது. ஒருவேளை திங்கட்கிழமை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று முறையீடு செய்யும் பட்சத்தில் அதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. தனி நீதிபதி முன்பு தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் ஒரு மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பராசரன் அவர்கள் மட்டுமே ஆஜராகி வாதத்தை முன்வைத்தார். ஆனால் இன்றைய தினம் சதீஷ் பராசரனுடன் இணைந்து உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞரும் முன்னாள் தலைமை வழக்கறிஞருமான முகுல் ரோஹத்ஜியும் இன்றைய தினம் வாதத்தை முன்வைத்திருக்கிறார். ஒருவேளை உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்வதற்கும் அங்கு, அதாவது அவசர வழக்காக விசாரிக்க கோரி முறையீடு செய்வதற்கும் அங்கு வாதங்களை முன்வைப்பதற்கும் முகுல் ரோஹத்ஜி அவர்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. யாரை பயன்படுத்தினாலும் நீதிமன்றம் அதனை ஏற்றுக்கொள்ளுமா, என்ன உத்தரவு பிறப்பிக்க போகிறது என்பது நீதிமன்றத்தின் கையில் தான் இந்த அனைத்து கேள்விகளுக்குமான விடை என்பது இருக்கிறது.
ஏற்கனவே நீங்க அந்த பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு என்னென்ன அந்த சட்ட வாய்ப்புகள் 2 சட்ட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத மதியழகன் நீங்க சொல்லியிருந்தீங்க. அந்த 2 வாய்ப்புகள்ல பட தயாரிப்பு நிறுவனம் எதை கையில் எடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது? அவர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன, அதை நாம் மறுக்க முடியாது. இது இடைக்கால உத்தரவாக இருந்தாலும் கூட இடைக்கால உத்தரவை எதிர்த்தும் அவர்கள் மேல்முறையீடு செய்யலாம். அதற்கான சட்ட வாய்ப்புகளும் அவர்களுக்கு இருக்கின்றன. அதாவது அவசரமாக தற்பொழுது ஒரு மேல்முறையீட்டு மனுவை தயார் செய்து அதனை எல்லாம் தேவையான ஆவணங்களுடன் தயாராக வைத்துக் கொண்டு அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் திங்கட்கிழமை காலை 10:30 மணிக்கு அலுவல் தொடங்கியதும் தலைமை நீதிபதி முன்பு ஒரு முறையீட்டை ஒன்றை முன்வைக்கலாம். இதுதான் நடந்தது என்று தற்பொழுது நடந்த விவகாரங்களை எல்லாம் குறிப்பிட்டு, எனவே இதனால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், எனவே அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று ஒரு முறையீட்டை முன்வைக்கலாம். அந்த முறையீட்டை முதலில் தலைமை நீதிபதி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஏற்றுக்கொண்டால்தான் அடுத்த கட்டமாக இந்த விவகாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். தலைமை நீதிபதி ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் இந்த வழக்கு உரிய அமர்வு முன்பு பட்டியலிடப்படும். உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை நேரடியாக 2 நீதிபதிகள் அமர்வுதான். எனவே 2 நீதிபதி அதாவது அமர்வு முன்பு பட்டியலிடப்படும். அப்பொழுது நீதிபதிகள் ஒருவேளை இந்த உத்தரவிற்கு இடைக்கால தடை விதிக்கிறார்களா அல்லது தடை விதிக்க மறுத்துவிட்டு வழக்கமான முறைப்படி நோட்டீஸ் அனுப்பி பின்னர் பதில் பெற்ற பின்பு வழக்கை நடத்துகிறார்களா என்பதெல்லாம் அது அந்த நீதிபதிகளினுடைய தனிப்பட்ட அதிகாரத்திற்கு உட்பட்டது. எனவே ஒருவேளை உச்ச நீதிமன்ற வாய்ப்பை பட தயாரிப்பு நிறுவனம் எடுத்தாலும் கூட அவர்கள் கேட்கக்கூடிய விரும்பக்கூடிய நிவாரணம் கிடைக்குமா என்பதும் மீண்டும் நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தில் தான் நீதிமன்றத்தினுடைய கையில் தான் இருக்கிறது. எனவே அவர்கள் பெரும்பாலும் இந்த மேல்முறையீடு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு என்ற வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கின்றன. எடுத்தாலும் அவர்களுக்கான நிவாரணம் கிடைக்குமா என்பதும் முதற்கட்ட நிவாரணமே அவர்களுக்கு கிடைக்குமா என்பதை திங்கட்கிழமை அதாவது தலைமை நீதிபதி முன்பு முறையிடும் போதுதான் நமக்கு தெரிய வரும். தணிக்கை குழுவில் இருந்த 5ல் ஒருவர் தான் இந்த வழக்கை தொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் இவ்வளவு லேட் ஆகுது யூஏ சான்றிதழ் தரதுக்கு இந்த படத்துக்காக. பொதுவாகவே மதியழகன், தணிக்கை குழுவுக்கு இத்தனை நாளுக்குள்ள நீங்க சொல்லணும், இத்தனை நாளுக்குள்ள ஒரு படத்துக்கு யூஏ சான்றிதழ் கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கிறதா? அது போன்ற தங்களுக்கு நிர்பந்தம் இல்லை என்பதுதான் தணிக்கை வாரியத்தினுடைய வாதம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், எங்களுக்கு ஒரு நடைமுறை இருக்கிறது, அதாவது நீங்கள் சான்றிதழ் கோரி விண்ணப்பிக்கிறீர்கள், அதிலிருந்து ஒவ்வொன்றிற்கும் எங்களுக்கு கால அவகாசம் இருக்கிறது. அதனால்தான் தனி நீதிபதி முன்பு அவர்கள் ஒரு டைம்லைன், ஒரு அட்டவணையை அவர்கள் சமர்ப்பித்தார்கள். நீங்கள் சொன்னதில் இருந்து இவ்வளவு காலம் எங்களுக்கு ஒவ்வொன்றிற்கும் கால அவகாசம் இருக்கிறது, அது அனைத்தையுமே நாங்கள் இந்த விவகாரத்தையும் பின்பற்றி இருக்கிறோம். அதாவது இருக்கக்கூடிய அந்த கால அட்டவணையை நாங்கள் சட்டப்படி பயன்படுத்தி இருக்கிறோம், அது அனைத்தும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் நாங்கள் சான்றிதழ் தர மறுத்தால் தான் நீதிமன்றத்தை நாட முடியும். அதை விடுத்து சான்றிதழ் பெறப்படுவதற்கு முன்பாகவோ அல்லது அந்த கோரிக்கை நிராகரிக்கப்படுவதற்கு முன்பாகவோ நீதிமன்றத்தை நாட முடியாது. இந்த சான்றிதழ் தான் வேண்டும், இந்த தேதிக்குள் தான் வேண்டும் என்று நீதிமன்றத்தை நாட முடியாது. நாடாளுமன்றத்தின் சட்டம் இயற்றி எங்களுக்கு ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டு இருக்கிறது, அதனை நீங்கள் கேள்வி கேட்க முடியாது, அதனை நீங்கள் ஒரு நிர்பந்தத்திற்கு உட்படுத்த முடியாது என்பது தணிக்கை வாரியத்தினுடைய வாதம். அதைத்தான் அவர்கள் தணிக்கை வாரியம் திரும்ப திரும்ப குறிப்பிட்டது. அந்த டைம்லைனை நாங்கள் பின்பற்றுகிறோம், அதனை பின்பற்றக்கூடாது, உடனடியாக நீங்கள் சான்றிதழ் கொடுக்க வேண்டும் என்றால் நாங்கள் எப்படி அதனை ஏற்றுக்கொள்ள முடியும்? மறு ஆய்வுக்கு உட்படுத்துகிறோம், மறு ஆய்வில் என்ன முடிவெடுக்கிறார்களோ அடுத்த கட்ட முடிவு அதில் எடுக்கப்படும். உடனடியாக மறு ஆய்வுக்கே அனுப்பக்கூடாது என்றால் எப்படி என்பதுதான் தணிக்கை வாரியத்தினுடைய கேள்வியாக இருக்கிறது. மதியழகன், பொதுவாகவே நீங்க சொல்றது எனக்கு புரியுது, பட் ஸ்டில் அதுல 5 பேர்ல பெரும்பான்மை ஆட்கள் ஓகே தானே சொல்லியிருந்தாங்க, அது சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு ஓகே சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது பெரும்பான்மை ஆட்கள் சொல்றது மட்டும் போதாதா? ஒருவர் மட்டும் தனியா இந்த மாதிரி வழக்கு தொடுக்க முடியுமா? இதற்கு தான் தணிக்கை வாரியத்தினுடைய பதில் என்பது, தணிக்கை வாரியத்தினுடைய தலைவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, சூமோட்ட பவர். அதாவது தாமாக முன்வந்து ஒரு வழக்கை ஒரு படத்தை மறு ஆய்வுக்கு உட்படுத்துவதா வேண்டாமா என்பது அது தணிக்கை வாரிய தலைவருக்கு இருக்கக்கூடிய டிஸ்கிரிஷனரி பவர், தனிப்பட்ட அதிகாரம். அந்த சூமோட்டோவாக படத்தை மறு ஆய்வுக்கு உட்படுத்துவதா வேண்டாமா என்பது அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம்.
அந்த அதிகாரத்தை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். இதுதான் தணிக்கை வாரியத்தினுடைய வாதம். அதாவது படத்திற்கு ஈவே சான்றிதழ் அந்த 22ஆம் தேதி தாங்கள் தெரிவித்தது உண்மைதான். அதன் பிறகுதான் ஒரு புகார் வருகிறது. அந்த புகாரை பார்த்த பின்பு இந்த தணிக்கை சான்றிதழ் வழங்கக்கூடிய அந்த முடிவு என்பது நிறுத்தி வைக்கப்படுகிறது. நிறுத்திவிட்டு அந்த புகாரை பார்த்த பின்னர் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று தணிக்கை வாரிய தலைவர் விரும்புகிறார். அவர் விரும்பினால் அதனை தணிக்கை வாரியத்தினுடைய அந்த அடுத்த கட்ட மறு ஆய்வுக்கு உட்படுத்துவதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை கேள்வி எழுப்ப முடியாது. அது அவரது தனிப்பட்ட விவகாரம். அதே போல இந்த அதாவது ஒரு படத்தை மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டுமா வேண்டாமா என்பதெல்லாம் மத்திய அரசிற்கு கூட அதிகாரம் கிடையாது. தனியார் அதாவது அந்த தணிக்கை வாரிய தலைவருக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதைத்தான் அவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் தணிக்கை வாரியத்தினுடைய வாதம். அதாவது பெரும்பான்மையான உறுப்பினர்கள் 5 பேர் படம் பார்த்தார்கள், ஒருவர் மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார், 4 பேர் ஒப்புதல் தெரிவித்தாலும் கூட பெரும்பான்மை அடிப்படையில் எல்லாம் முடிவெடுக்க முடியாது. போன்ற ஒரு புகார் வருகிறது. அந்த புகார் மீது விசாரணை நடத்த வேண்டும், மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்று தணிக்கை வாரிய தலைவர் விரும்பினால் அதனை மறு ஆய்வுக்கு உட்படுத்துவதற்கு அவருக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. அதற்கான தாமாக முன்வந்து அதனை அனுப்புவதற்கும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. இது முழுக்க தணிக்கை வாரியத்தினுடைய தலைவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்றுதான் தணிக்கை வாரியம் திட்டவட்டமாக நீதிமன்றத்தில் வாதத்தை முன்வைத்தது.